FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், தாவேக தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரியில மக்கள் சந்திப்பு நடத்தியிருந்தாரு. ஒரு நல்ல கூட்டமானது இருந்தது. அந்த கூட்டமானது பாண்டிச்சேரியில கூட்டணியை விரிவாக்கத்துக்கான ஒரு நடவடிக்கையா பார்க்கலாமா? விஜயோடைய பலம் பாண்டிச்சேரியில கூடியிருக்கா? எப்படி சார் பாக்குறீங்க? உங்களுடைய பார்வை. மன வலிமை இல்லை. உங்க மன வலிமையற்ற ஜான் ஆரோக்கியசாமி போன்றவங்களை வச்சுட்டு இருந்தா அங்க மன வலிமை கிடைக்காது. வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட நேர்மறை அரசியல் பண்ணாத ஆதவ அர்ஜுனா போன்றவங்களை பக்கத்துல வச்சுட்டு இருந்தா அந்த மன வலிமை கிடைக்காது. செங்கோட்டையன் போன்றவங்க உள்ள வந்ததுனால எம்ஜிஆர் ஜெயலலிதா அதை வச்சு கொஞ்சம் ஆதரவு வளையத்தை தேடுறாரு. மன வலிமை இல்லைங்கிறதுக்குள்ள எடுத்துக்காட்டு நீங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, சீமான் மாதிரி நாமே மாற்று நமதே மாற்றுன்னு 214 பொண்ணு போல்டா நின்றுக்கணும். கமலாசன மாதிரி கூட்டணிக்கு போயிருக்க கூடாது. தினகரனை மாதிரி கூட்டணிக்கு போயிருக்க கூடாது. நீங்க அது புதுச்சேரியில நீங்க எப்படி கூட்டணிக்கு போறீங்க? பாஜகவை தள்ளி விட்டு நான் வந்துடுறேன்னு சபார்டினேட்டா போறீங்க. எப்ப உன்ட்ட என்ன இருக்கு வாங்கிட்ட வர்றதுக்கு? ஈரமண்ணு எருக்கட்டி சாம்பலுமா இருக்கும் வாங்கிட்ட? என்ன நிரூபிச்சிருக்க? நிரூபிக்காத ஒன்ன நம்பி எப்படி ரங்கசாமி வருவார் பாஜகவை கலத்தி விட்டுக்கிட்டு? அவரும் பாஜக சேர்ந்து ஜெயித்திருக்காங்க. உங்ககிட்ட என்னன்னே தெரியாது. நிரூபிக்காத ஒன்ன நம்பி எப்படி வருவார்? வாய்ப்பே இல்லை. பாஜகவில் உள்ள மன வலிமையற்றவங்களை விஜயை சேர்த்துக்கிட்டு பாஜகவை கலத்தி விட்டுருவாரு. அப்படி தோற்றத்தை கொடுத்து பாஜகவுக்கு சீட்டை குறைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துவாரே தவிர புதுச்சேரியில அவுட். நீங்க கரெக்டான அரசியல் என்ன பண்ணணும்னா, புதுச்சேரியில காங்கிரசும் என்ஆர் காங்கிரசும் மக்களை தவறாக வழிநடத்தி சென்று விட்டார்கள். நாங்கள் 30 தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்தி புதுச்சேரியை கைப்பற்றுவோன்னு பேசியிருக்கணும். சார்ல்ஸ் மார்டின், அந்த மார்டினுக்கு சன்னு, அவர் பேசுறாருல, நான் மாற்றுங்கிற மாதிரி வராருல, கட்சி நிரூபிச்சு அந்த மாதிரி வந்திருக்கணும். நீங்க பாஜகவை தள்ளிருங்க, நாங்க என்ன சேர்த்துடுங்கன்னு. பாஜக வெற்றி பெற்ற கூட்டணி கட்சி, அதை சேர்த்துட்டு என்னன்னே தெரியாது உங்களுக்கு. உங்க பலம் என்னன்னே தெரியாது. அப்ப உங்களை எப்படி ரங்கசாமி சேர்ப்பாரு? இதுதான் கதை. அப்ப பாண்டிச்சேரியில நீங்க அவுட்டு. என்ன சொல்லியிருக்கோம்னா, மன வலிமையோட ஆட்சி அமைப்போம், நான் தான் முதல்வர், ரங்கசாமி ஆட்சி சரியில்லை, காங்கிரஸும் மீண்டும் சரியில்லை, நான் தான் வருவேன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு மன வலிமை இல்லை. அப்போ நீங்க கமலஹாசன் பாணியில உங்க இது சரத்குமாருக்கு 40 சீட்டு, அதான் கமலஹாசனாவது சரத்குமார் 40 சீட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அவரு சிஎம்னு கொடுத்தாரு. நீங்க ரங்கசாமி சிஎம்னு சொல்லிட்டு பலன் நிரூபிக்காமலே போய் நிற்கிறீங்க. வேலைக்காக உங்களுக்கு இன்னும் நாட்கள் வரும்போது உங்களை மற்றவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கிறது உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஆதவ அர்ஜுனா முகத்துல கரி பூசப்படும், ஜான் ஆரோக்கியசாமி முகத்துல கரி பூசப்படும். ஜான் ஆரோக்கியசாமி பணத்தை வாங்கிட்டு போயிடுவார், பிரச்சனை இல்லை அவருக்கு. அவருக்கு பெரிய தோல்வியா முடியும் இது. ஏன்னா உங்க வியூகம் தவறு. இப்ப தமிழ்நாட்டில நீங்க கப்சாக்களை போட்டீங்க. இப்ப காங்கிரஸ் விஜய் மேட்டர் எப்படி இருக்கு? அமைதியா நியாயமா பாருங்க. இன்னைக்கு பிரவீன்குமார் அவர் நான் கூட்டணி திமுக காங்கிரஸ் தான்ட்டாரு. வேணுகோபால் திமுக காங்கிரஸ் தான் சொல்லிட்டாரா இல்லையா? அவங்க கூட்டணி பேசுறதே ஸ்டாலின் பேசுறது தான், ஒரு குழு போட்டது. சிதம்பரம் தேவையில்லாத இதெல்லாம் வதந்திகளும் முற்றுப்புள்ளிங்கிறார். எல்லாத்துக்கும் மேல அனுபவ முதிர்ச்சி கொண்ட களத்துல இருந்து வந்த பிராக்டிக்கல் பொலிட்டிஷியன் திருநாவுக்கரசு அடிதான். துண்டக்கானும் துணியக்கானு ஜோதிமணி ஓடிட்டாங்க, மாணிக்தாவர் ஓடிட்டாங்க. கேள்வி கேட்கிறார் அவர். பல நிரூபிக்காத சிவாஜி, பல நிரூபிக்காத வடிவேலு, பல நிரூபிக்காத ராதிகா, பல நிரூபிக்காத ராஜேந்தர், பல நிரூபிக்காத பாக்கியராஜ், இவங்கெல்லாம் ஓட்டை எங்க நிரூபிச்சாங்க? பல நிரூபிக்காத ஒருத்தரால ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுன்னு அடிச்சு தூக்கி வீசிட்டாரு விஜய். எல்லாரையும் பைத்தியக்காரனாட்ட ஏமாத்திர முடியும் நடிச்சிங்களாப்பா? திருநாக்கரசன் உங்க அத்தனை பேரையும் ஊதி பறக்க விட்ட பலூன்ல விஜய் பல நிரூபிக்காதவர். இவங்கெல்லாம் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது, விஜய்க்கும் ஓட்டர் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. இது சரியான வார்த்தை. இன்னொன்னு சொல்றேன், மதுரை மேட்டர். விஜய்க்கு சீமான மாதிரி ஒரு துணிச்சலும் முதுகெலும்பும் இல்லை. சீமான் ஒரு கருத்தை சொல்றாரு, எனக்கு ஏற்புடைய கருத்து அல்ல. சீமான் கருத்து எனக்கு ஏற்புடைய கருத்து இல்லை. பட் துணிவா ஒருத்தன் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ்னு கருத்தை சொல்றான். உனக்கு துணிச்சல் இல்லாம கருத்தே சொல்ல முடியாம கோலத்தனமா ஒதுங்கிட்டேன். அந்த விஷயத்துல ஒரு நீதியரசருக்கு எதிராக இம்பீச்மெண்ட்டுக்கு பிரியங்கா காந்தி முன்ன நிற்கிறாங்க. அப்போ ஸ்டாலினுக்காக பிரியங்கா காந்தி அங்க நிற்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள
மம்தா பானர்ஜி தரப்பு விரும்பல. மம்தா பானர்ஜி தரப்பு அதை விரும்பல. அகிலேஷ் யாதவும் பிரியங்கா காந்தியும் இருக்கிறாங்க. அப்ப பிரியங்கா காந்தி இங்க மாநில எலெக்ஷன் வருது, இந்தியா கூட்டணியில ஸ்டாலின் இருக்கிறாரு, அவர் ஜெயிக்கிறதுக்கு நாம நிக்கிறாங்க. அப்ப இதுலயே காங்கிரஸை வச்சு பொய்யா தினமலர்ல புழுகு மூட்டையா எழுதுனதெல்லாம் பொய்யினாச்சா? ஜான் ஆரோக்கியசாமியோட தினமலர் புழுகளுக்கெல்லாம் மூட்டை கட்டப்பட்டுட்டா? இது எல்லாம் புழுகுதான், எல்லாம் பிராண்டிங் புழுகள் தான். உண்மை என்ன நடக்குது? நாங்க சொன்னது சரியாயிட்டா? காங்கிரஸ் தான் எங்களுக்கு எதிரி, காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணுங்கிறதா எங்க நோக்கம். மோடிக்கு நோக்கமும் காங்கிரஸ் தனிமைப்படுத்துறதா மோடிக்கு நோக்கம், எங்க நோக்கம். அப்போ மோடி சொன்னார் பாரசைட் காங்கிரஸ், ஒட்டுண்ணி காங்கிரஸ். ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டாரு. அடுத்த நிமிஷமே ராகுல் ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரா இல்லையா? இப்ப ராகுல் ஸ்டாலின் சரண்டர்னு ரவீந்திர துரைசாமி சொன்னது நிரூபணம் ஆகுதா இல்லையா? நிரூபணம் ஆகுதா இல்லையா? அப்ப ஏன் பொய்யும் பொருட்டுமா போட்டு கதை விட்டுட்டு இருக்கீங்க? ஸ்டாலினே சரண்டர் ஆன பிறகு ஜோதிமணியை மாத்திரம், ஸ்டாலின் ராகுலே சரண்டர் ஆன பிறகு ஜோதிமணி என்ன மாத்திரம், ராகுலே சரண்டர் ஆன பிறகு மாணிக் தாகூர் ஏமாத்திரம். அப்ப தெளிவா திருநாவுக்கரசர் அந்த இடத்துக்குள்ள ஸ்கோர் பண்ணிட்டாரு. பல நிரூபிக்க ஒருத்தரால ஓட்டை தன் கையில வராத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுன்னு அடிச்சு தூக்கிட்டாரு. தெளிவா அடிச்சுட்டாரு. எல்லா காங்கிரஸ் ஜாலரா கோஷ்டிகளையும் அடிச்சு தூக்கி வீசிட்டாரு எஸ் திருநாவுக்கரசர். மொத்த அடி ஜோதிமணிக்கு, 2வது அடி மாணிக் தாகூருக்கு, அப்புறம் 3வது அடி அந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு. எல்லாம் பேச்சு மூச்சு இல்லாம ராகுலே சரண்டர் ஆன பிறகு இவங்க என்ன பேசுறது? இன்னும் இந்த பொய்களை தான் சொல்லுவீங்க. ஆனா நாங்க தெளிவா இருக்கிறோம். எங்களுக்கு காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலைன்ஸ் சொல்லக்கூடிய ஸ்டாலின் தான் இது. மோடிக்கும் அப்படித்தான், ஆர்டி டீமுக்கும் அப்படித்தான். அது இன்னைக்கு நிரூபணம் ஆகுது. ஐசோலேட் காங்கிரஸ் தான் மோடிக்கு ஆல் இந்தியா பாலிசி. ஐசோலேட் காங்கிரஸ் தான் மோடிக்கு ஆல் இந்தியா பாலிசி. இந்த புள்ளிக்குள்ளதான் 29ல மோடிய எடப்பாடி டிச் பண்ணுவாரு. எடப்பாடி கிடைக்கக்கூடிய ஓட்டும் அடுத்து விஜய்க்கு கிடைக்கக்கூடிய ஓட்டும் சேர்ந்தா, ரெண்டும் சேர்ந்தா ஒரு 30 விழுக்காடு வந்துரும்னா 29ல எடப்பாடி விஜயை கூட்டுக்கிட்டு காங்கிரஸுக்கு 20 சீட்டு ஆஃபர் பண்ணுவார். சோ இதை எப்படி 29ல மோடிய எடப்பாடி டிச் பண்ணாம எப்படி காப்பாத்துங்கிற வீகத்தை தான் நாங்க எடுக்கிறோம். 21ல ஜெயித்தோம். 21ல நாங்க திரும்ப சொல்றேன், உண்மையை சொல்றேன். சத்ரியன் குருமூர்த்தி, எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி, இல்ல கணேசன் சி, ஹச் ராஜா, எங்க பங்காளி பொன்னார், இவங்களெல்லாம் மீறி நாங்க சொல்லி ஜெயித்தோம், டிக்ளேர் பண்ணி ஜெயித்தோம். இதுதான் பிரியனுக்கும் சுமன் ஸ்ரீராமன்களுக்கும் தாங்க முடியல. வயிறு எரியுது, பொறாமையில புழுங்குறாங்க, பாண்டையும் பொறாமையில புழுங்குறாங்க. ராஜகோபாலன் பெரிய மனுஷன் டெல்லி ராஜகோபாலன் எப்படிப்பா ஜெயித்தா உன்னை பாராட்டுறேன்னு சொன்னாரு. ஐயா உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேண்டுமையான்னு கும்பிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினேன். அவர்களும் பிராமண சமுதாயம் தான். இந்த சுமன் ஸ்ரீராமன் மற்றும் பிரியன், ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் புழுங்கி சாகக்கூடிய இவர்களும் பிராமண சமுதாயம் தான். அவர் எவ்வளவு நேர்மையா என்னோட வெற்றியை பாராட்டதுக்கு ஐயா ராஜகோபாலனுக்கு பெருந்தன்மை இருக்குது. தம்பி நாகராஜ் அவனும் பிராமண பையன் தான். சொன்னா அவர் பாராட்டினார். ஐயா உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேண்டியா, உங்களை போன்ற பெரியவங்க ஆசீர்வாதத்துலதான் இந்த மாதிரி சண்டைகள்லாம் நான் ஜெயிக்க முடியும்னு என்னோட கருத்தை சொன்னேன். இப்ப அதே ஐசோலேட் காங்கிரஸ் தான் மோடிஜிக்கு வீகம்ங்கிறத சத்ரியன் குருமூர்த்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. சோ நம்ம கருத்தை பிரதமர் மோடி கிட்ட எடுத்து வைக்கிறாரு. மோடியும் 29ல பாஜகவை எடப்பாடி டிச் பண்ணிடக்கூடாதுங்கிற லெவல்ல தான் பண்றாரு. அவருக்கும் இந்த விஷயங்களை நுணுக்கமா பண்ணி இறுதியில் அவர் தலையிடுவார். அந்த லெவல்ல தான் அது போயிட்டு இருக்குது. இப்ப காங்கிரஸ ஐசோலேட் பண்ணுங்கிறதுல ஸ்டாலின் கிட்ட ராகுல் காந்தி சரண்டர் ஆயிட்டாரு. இதுல ஸ்டாலின் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கிறார். எஸ், ஸ்டாலின் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்காரு. அது ஸ்ட்ரெங்தன் ஆனதுக்கு காரணம் தாமர்தாஸ் நரேந்திர மோடி. அவர் நரேந்திர மோடி மொரார்ஜியும் இல்ல, அவர் வாஜ்பாயும் இல்ல, மொரார்ஜியும் இல்ல, வாஜ்பாயும் இல்ல, மோடி. அவருக்கு என்ன அரசியல் செய்யணும்னு தெரியும். சோ இந்த இடத்துக்குள்ள தெள்ள தெளிவா தினமலர் கப்சாக்கள், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜுனா ரெட்டி கப்சாக்கள், இன்னும் பலரின் கப்சாக்கள்லாம் இங்க பொய் மாய்மாலம் உண்மை இல்லைன்னு உறுதிப்படுத்தி இருக்குது. இதுல விஜயோட அரசியல்ங்கிறது சந்தர்ப்பவாத சுயநல பச்சோந்தி அரசியல். சந்தர்ப்பவாத அரசியல், சுயநல அரசியல், பச்சோந்தி அரசியல். நாம் தமிழர் சீமான் சொல்ற மாதிரி ரஜினிகாந்தும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும், அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாரும் தங்களோட பாப்புலாரிட்டியை வியாபாரமாக்க விரும்பல. விஜய் பாப்புலாரிட்டியை பல நிரூபிக்காமலே வியாபாரமாக்க வந்திருக்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல வியாபாரமாக்க வந்திருக்கிறாரு. இப்போ அவருக்கு கடைசியா கிடைச்சிருக்க ஆயுதம் செங்கோட்டையன் ஒரு பிளஸ் தான்.
நாஞ்சில் சம்பத் பிளஸ் தான், முத்துகிருஷ்ணன் பிளஸ் தான். ஏன்னா கேண்டிடேட்டே இல்லாதவருக்கு முத்துகிருஷ்ணன் ஒரு கேண்டிடேட்டா நின்னாருன்னா அவருக்கு பிளஸ் தானே. கொங்குல கேண்டிடேட் இல்லாதவருக்கு 30 கேண்டிடேட்டை செங்கோட்டையன் கொண்டு வந்தா பிளஸ் தானே. கொள்கை பரப்பு கூட்டமே போட முடியாதவருக்கு நாஞ்சில் சம்பத் வந்து 4 கூட்டம் போட்டா பிளஸ் தானே. 1000 கூட்டம்னாங்க. நான் ஆதாரத்தோட தான் கேட்பேன், நடந்த விஷயத்துல தான் கேட்பேன். ப்ரெடிக்ட் பண்ணது யார் வேணாலும் என்ன வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணலாம். நான் நடந்த விஷயத்துல நீ போய் சொல்லி இருக்கிற, மோசடி பண்ணி இருக்கிற. 1000 கூட்டம், நான் எத்தனை கூட்டம் போட்டிருக்க? நாஞ்சில் சம்பத் வந்துட்டாரு, என்ன கூட்டம் போட்டா நான் எண்ணி சொல்றேன் எத்தனை கூட்டம் போட்டிருக்கேன், எங்க நடந்திருக்குங்கிறத நான் வந்து உண்மையை ஒத்துக்குவேன். சோ காங்கிரஸ் விவகாரம் மோடி அடிச்ச அடியில அது எங்கேயோ யாரோ அடிச்சதுல ஜான ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா, தினமலர் கும்பலோட கட்டுக்கதைகள், பொய் செய்திகள் பனால் ஆயிட்டு அடிச்சு தவிர்க்கப்பட்டிருக்குது. இதுதான் 100% உண்மை. இந்த பொய் செய்திகளை, கட்டுக்கதைகளை, கப்சாக்களை, புருடாக்களை தொடர்ந்து முகத்திரையை கிழிப்போம். நாளைக்கு நீ என்ன வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணிக்க, அது 2026 எலெக்ஷன் ரிப்போர்ட்ல பாத்துக்க. நடந்த விஷயத்தை யாரும் மாத்தி மறிச்சு எதுவும் பண்ண முடியாது. விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னெடுக்கிறதுக்கு பாராட்டுக்கள். எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தும் ஒரு வீகத்தை எடுப்பதற்கு பாராட்டுக்கள். எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் சொல்லிதான் ஜெயலலிதாவை விஜயகாந்த் பாராட்டினார், நடந்த விஷயம். அதே போல செங்கோட்டையன், அதிமுக அதிருப்தியாளர்கள் இவர்களை பயன்படுத்தி அவர் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினார். அதை வரவேற்போம். மேலும் இந்த ப்ராசஸ்ல எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகளுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ்பாடும் விஜய்க்கு அந்த தொகுதிகளில் வாக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, விஜயகாந்துக்கு விசிகா தொகுதியிலையும் மதிமுக தொகுதியிலும் 2006 வாக்குகள் போனதில் வாய்ப்பு இருக்கிறதுனால, விஜயை தேவையில்லாமல் புகழ்ந்து பேசிய எடப்பாடியின் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நல்ல பரிசு எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரிலே செங்கோட்டையன் போன்றவர்கள் வழங்குவார்கள். ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாதுங்கிறதும் நமக்கு தெரியுது. காங்கிரஸ் விசிகா கூட்டணிங்கிறது வெற்றி பெற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்டாக்டா இருக்கும். ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், அந்த வேலை தான் அது பயணிக்கும். பலம் தெரியாத விஜயை நம்பி யாரும் கூட்டணிக்கு வந்து வருவது வந்து மிக மிக கடினமான ஒரு வேலை. காங்கிரஸ் அதுல இல்லைன்னு முடிச்சுட்டு போயிட்டாங்க. சீமான் 30 சீட்டு வாங்கிட்டு போனாரு. திருமாவளவன், ஆதவர்ஜனா சொல்லியும் விஜய் என்ன சிஎம்மா சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப விஜய் சிஎம்மா சொல்லி யார் கூட்டணிக்கு வராங்கன்னு தெரியல. எப்படியோ செங்கோட்டையனே பெரிய அசெட்டு. 50 கேண்டிடேட் மேல இல்லாத விஜய்க்கு 214 கேண்டிடேட்டை தவிச்சு கொடுக்கறதுக்கு செங்கோட்டையனை இன்னும் அதிமுக அதிருப்தியாளர்களை கொண்டு வந்து ஒரு போட்டி அதிமுகவை நின்று எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவதை வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம். விஜய் வந்து யதார்த்த அரசியல் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாரு. திரும்பி போறதோட எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் காக்க ஒரு குறிப்பிட்ட வாக்கை எடுத்து அவரு 29 பிளேயரா இருக்கிறதுக்கு விஜய்க்கு வாழ்த்துக்கள். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார்.